நற்செய்தி அறிவிப்பு பணி ஏதோ ஒரு குருக்களுக்கோ, கன்னியர்களுக்கோ, வேதியர்களுக்கோ, அருட்சகோதரர்களுக்கோ கொடுக்கப்பட்ட பணி என்று மட்டும் நினைக்காதீர்கள். நாம் திருமுழுக்கு பெறுகிற போதே குருவானவர் நம்முடைய காதுகளிலும் நம்முடைய வாயிலும் சிலுவை இட்டு சொன்ன வார்த்தை, செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் நம் ஆண்டவர் இயேசு செய்தருளினார். நீ விரைவில் தந்தையாகிய இறைவனின் மகிமையும் புகழும் விளங்க அந்த வார்த்தையை காதால் கேட்கவும் அதை நாவால் அறிக்கையிடவும் அவரே செய்தருள்வாராக என்று குருவானவர் சிலுவை அடையாளமிட்டு நமக்கு சொன்னார். அன்பார்ந்தவர்களே, எனவே நற்செய்தி அறிவிப்பு பணி ஒரு சாராருக்கு உகந்ததல்ல. அது எல்லா திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்களுக்கும் உரிய காரியம். நன்கு விவிலியத்தை அறிந்தவர்கள், விவிலியத்தின்பால் ஆர்வம் கொண்டவர்கள், இறை வார்த்தையை எல்லோருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் என்ற ஒரு தனியாத தாகம் கொண்ட ஒரு சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை ஒரு 3 ஆண்டு காலம் குறைந்தது அவர்களுக்கான பயிற்சி மேற்கொள்ளப்படும். அவர்களை அர்ப்பணித்த பணியாளர்களாக எங்கள் மறை மாவட்டத்தினுடைய பேராயர் அவர்கள் அபிஷேகம் செய்து அவர்களை பணிக்கிறார்கள். இப்படி ஒரு 84 பேர் நம்முடைய மதுரை உயர் மறை மாவட்டத்தில் அர்ப்பணித்த பணியாளர்களாக இருக்கிறார்கள். இவருடைய பணி என்ன? பங்குகளில் உள்ள ஒவ்வொரு வீட்டையும் சந்திப்பார்கள். அந்த மக்களுடைய அடிப்படையான கிறிஸ்தவ கடமைகளை அவர்களுக்கு உணர்த்துவார்கள். திருமுழுக்கு பெற்றிருந்தா அவங்க என்ன செய்யணும், அல்லது திருமுழுக்கு பெறாமல் இருக்கிறார்களா, அல்லது அவர்கள் புதுநன்மை பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் இருக்கிறார்களா, உறுதி பூசல் பெறாமல் இருக்கிறார்களா, அல்லது முறையற்ற திருமண வாழ்வில இருக்கிறார்களா, இதையெல்லாம் கண்டறிந்து பங்கு தந்தையோடு இணைந்து அவர்களை ஒழுங்குமுறைக்கு கொண்டு வருவது, ஒரு மாதமும் ஆன்மீக கடமையை நிறைவேற்றும் விதமாக நல்ல தியானங்கள், பல நற்செய்தியாளர்களை அழைத்து நடத்துவது, அம்மக்களுக்கு ஆராதனைகளை நடத்தி கொடுப்பது, அவர் பங்கு தந்தையோடு இணைந்து பல்வேறு காரியங்களை விவிலிய அடிப்படையிலான நற்செய்தி பணி வாழ்வை முன்னெடுப்பது, இதையெல்லாம் மக்கள் செய்கிறார்கள். வீடுகள் சந்திப்பது, மருத்துவமனைகளை சந்திப்பது, நோயாளிகளை சந்திப்பது, பிரிந்த குடும்பங்களை இணைப்பது, இந்த பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நற்செய்தி பணியாளர்களை இந்த நாட்களிலே நான் அன்போடு அவர்களை வாழ்த்துகிறேன். அன்பார்ந்தவர்களே, சீடராவோம், சீடராக்குவோம். இதுதான் நற்செய்தி பணி செய்கிற ஒவ்வொருவருடைய தாரக மந்திரம். ஏன் ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய தாரக மந்திரம்? இயேசு சொல்லுகிறார், நீ என் சீடனாக இருக்க வேண்டுமா? தன்னையே துறந்து விட வேண்டும். தன்னலம் மறுத்து தன் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு பிறருக்காக அன்பு பணிகளை சுமக்கிறவனாக, பிறருடைய ஆன்மீக வாழ்வுக்கு பயனளிக்கக்கூடியவனாக, மக்களை ஊக்கப்படுத்தக்கூடியவனாக, கிறிஸ்துவுக்குள் வாழக்கூடியவனாக, வாழ வைக்கக்கூடியவனாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார்.